ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ராஜா ஜாப் டியூப் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த அறநிலைத்துறையிலிருந்து வெளிவந்துள்ள அறிவிப்பு குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இந்து சமய அறநிலைத்துறை சென்னையிலிருந்து இதற்கான அறிவிப்பு வெளிவந்துள்ளது. இந்து சமய அறநிலைத்துறையில் சென்னை ஆணையர் அலுவலகத்தில் காலியாக உள்ள 6 அலுவலக உதவியாளர் பணியிடங்களை நிரப்புவதற்காக இத்துறையின் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ள விரிவான விளம்பரத்தில் குறிப்பிட்டுள்ள தகுதிகளை பெற்றுள்ள இந்து மதத்தை சார்ந்த விண்ணப்பதாரிலிருந்து விண்ணப்பம் வரவேற்கப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான வெப்சைட் கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா அது அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மும் இருக்கும். இதுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா 15,700 முதல் 58,100 வரை கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இதற்கான நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணி அனுப்ப வேண்டிய அட்ரஸ் பார்த்தீங்கன்னா ஆணையர் இந்து சமய அறநிலையத்துறை எண் 119 உத்தமர் காந்தி சாலை நுங்கம்பாக்கம் சென்னை 6,34,000. இந்த அட்ரஸுக்கு பார்த்தீங்கன்னா 28/5/2025 மாலை 5:45 மணிக்குள் அனுப்பணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு பின்னர் பெறப்படும் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. காயப்படங்கள் வகுப்பு வாரி ஒதுக்கீடு விவரங்கள் பின்வருமாறுன்னு கொடுத்துருக்குறாங்க. எஸ்சிஏ உமன்ஸில் ஆதரவற்ற விதைக்கு ஒரு வேகன்சி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. எஸ்சியில் ஜென்ரலுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரியாரிட்டியில் 1 கொடுத்துருக்குறாங்க. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொரோனா தொற்றினாலோ இதர காரணத்தினாலோ பெற்றோர் இருவரும் இழந்த இளைஞர்கள் மகன் அல்லது மகள் அவங்களுக்கு அவங்க அப்ளை பண்ணியிருந்தா எஸ்சி ஜென்ரல் கேட்டகரியில் முன்னுரிமை கொடுக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எம்பிசி ஜென்ரலில் பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி கொடுத்துருக்குறாங்க நான் ப்ரியாரிட்டியில். அதே மாதிரி பிசி ஜென்ரலில் ஒரு வேகன்சி கொடுத்துருக்குறாங்க நான் ப்ரியாரிட்டி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டேர்னில் உமனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி ஜென்ரலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி கொடுத்துருக்குறாங்க டபுள் ஸ்டார். அதுக்கான மீனிங் பார்த்தீங்கன்னா முதல் தலைமுறை பட்டதாரியாக இருந்தால் உங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. டோட்டல் வேகன்சி பார்த்தீங்கன்னா 6 வேகன்சி கொடுத்துருக்குறாங்க. இதற்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும். விண்ணப்பதாரர் இந்து சமய அறநிலை கொடைகள் சட்டப்பிரிவு 10 படி இந்து மதத்தை பின்பற்றுவதாக இருக்க வேண்டும் சொல்லியிருக்கிறாங்க. இதற்கான ஏஜ் பார்த்தீங்கன்னா அனைத்து வகுப்பினருக்கும் குறைந்தபட்ச ஏஜ் பார்த்தீங்கன்னா 18 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அதிகபட்ச ஏஜ் பார்த்தீங்கன்னா எஸ்சிஏ எஸ்சி எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 37, பிசி எம்பிசிக்கு பார்த்தீங்கன்னா 34, இதர வகுப்பினருக்கு 32 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. வயது வரம்பு நிறைவு செய்வதற்கான குறிப்பிட்ட தேதி பார்த்தீங்கன்னா 1/7/2024 இந்த ஏஜ் கால்குலேஷன் எடுத்துக்கொள்ளப்படும் சொல்லியிருக்கிறாங்க. விண்ணப்பத்துடன் இணைக்கப்பட வேண்டிய சான்றிதழ் என்னென்னு சொல்லியிருக்கிறாங்க பாருங்கள். சான்றப்புமிட்ட கல்வி தகுதி சான்றிதழ் நகல்கள், அரசியல் பதிவு பெற்ற அலுவலர்கள், கல்வியாளர்கள், மக்கள் பிரதிநிதிகள் போன்ற எவரேனும் ஒருவரிடமிருந்து பெறப்பட்ட நன்னடத்தை சான்றிதழ் நகல் விண்ணப்பத்துடன் இணைக்க வேண்டும் சொல்லியிருக்கிறாங்க. நேர்முக தேர்வில் உண்மையான சான்றிதழை சமர்ப்பிக்க வேண்டும் சொல்லுகிறாங்க. தற்போது பணியிருந்தால் அந்நிறுவனத்திலிருந்து பெறப்பட்ட தனியுரிமை சான்று பெற்றிருக்கணும். வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்யப்பட்ட பின் அதன் பதிவு எண் அடங்கிய சான்று நகல் விண்ணப்பத்தோடு இணைக்கணும்னு சொல்லிக்கிறாங்க. கீழே அந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கீழே அப்ளிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. உங்களுடைய டீட்டெயில், அட்ரஸ், இமெயில், பிறந்த தேதி, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், நீங்கள் வேலைவாய்ப்பில் பதிவு செஞ்சு அந்த நம்பரு, உங்கள் சிக்னேச்சர் இதெல்லாம் ஃபில்அப் பண்ணி அவங்க கொடுத்துருக்குற அட்ரஸுக்கு பார்த்தீங்கன்னா 28/5/2025 நீங்கள் அப்ளை பண்ணி அனுப்ப வேண்டியதாக இருக்கும். இது போன்ற வேலைவாய்ப்பு சம்பந்தமான தகவலை தெரிந்து கொள்ள நம்ம யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. This video sponsored by MyBoard shopping app. MyBoard e-shopping application is one of the online shopping app now available Play Store. Download and purchase. சிறந்த ஆன்லைன் தளம், சிறந்த பொருட்களை வாங்க சிறந்த தளமாக விளங்குகிறது. டிஎன்பிசி மற்றும் பல வேலைவாய்ப்பு சம்பந்தமான தகவலை தெரிந்து கொள்ள நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.